தீனுங்கிறது ரூலிங்கில் இருக்கும். தீனுங்கிறது எல்லாருடைய நலன்களையும் ப்ரொடெக்ட் பண்ணும், ஏழைகளையும் பணக்காரர்களையும் பேலன்ஸ் பண்ணும். மதம்ங்கிறது வெறும் வழிபாடு, இது வந்து பஜனை. இன்றைக்கி மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூவே கிடையாது. இன்றைக்கி தீனுக்கு தான் டிமாண்டு. கேபிட்டலிசம் ஒரு தீனு, கம்யூனிசம் ஒரு தீனு. சரியா? அப்போ இந்த இடத்துல ரசூலா என்ன சொல்கிறாங்க, எனக்கு பின் மார்க்கத்தை மாற்றியவர்களுக்கு கேடுதான் என்று நான் கூறுவேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நியாய தீர்ப்பு நாளில் இது சொல்லிட்டு, இப்போ இது ஒரு முக்கியமான ஹதீஸு. இது புகாரில் 6585 6586. இதை வந்து ரசூல்லா இன்னொரு ஹதீஸ்லையும் சொல்கிறாங்க. இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதீனா நகருமானது அங்குள்ள ஐர் மலையிலிருந்து சவுர் மலை வரை புனிதமானதாகும். இந்த மலையிலிருந்து இந்த மலை வரைக்கும் மதீனாவுடைய ஜோன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் யார் புதிதாக ஒன்றை ஏற்படுத்துகின்றார்கள், இந்த இடத்துல இருந்துக்கிட்டு யாராவது என்னுடைய வழிமுறையை மாற்றினாங்களோ அல்லது புதியவற்றை புகுத்துபவனுக்கு அடைக்கலம் அளிக்கின்றானோ, அப்படி கண்கூட தீனம் மாற்றப்படும் போது அவனுக்கு இவன் சப்போர்ட் பண்ணுறான், பண்ணு நான் இருக்கேன் அவன் கூட அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறான். அவர்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அல்லாவின் சாபமும் வானவர்கள் மற்றும் அனைத்து மக்களின் சாபமும் உண்டாகும். மேலும் அவன் செய்த கடமையான வழிபாடு, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, கூடுதலான வழிபாடு, நஃபிலு, தர்மம், தஸ்பி, உம்ரா, சதகா, மறுமை நாளில் அவனிடம் இருந்து அல்லாஹ் ஏற்க மாட்டான். டோட்டல் 0. நம்ம ஹாப்பி எதில் ஆகிட்டு இருக்கோம்? 2 உம்ரா, 3 உம்ரா, 4 ஹஜ்ஜு, வருஷம் ஹஜ்ஜு, வருஷம் ரம்ஜானில் ஃப்ரண்ட் ரோவில் ஈத்திகாஃப் உட்காரோம். இன்னும் தான தர்மங்கள் ஜபர்தஸ்தாக இருக்குது. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது? ஐடியாவே கிடையாது. ரசூல்லா என்ன சுமத்திட்டு போனாங்க? ஐடியாவே கிடையாது. ரசூல்லா ஒரு பொறுப்பு சுமத்தியிருக்காங்க. இதை பற்றி நம்முடைய உலமாக்களுக்கு போதுமான தெளிவு இருக்கா? இல்லை. ஃபாலோயர்ஸ் முஸ்லீம்களுக்கு யாராவது போதுமான தெளிவு இருக்கா? இல்லை. திங்க் டேங்க்ஸ், அறிவாளிகள், புத்திஜீவிகள், அரசியல் தலைவர்கள், வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு கட்சி வச்சுக்கிட்டு எங்களுக்கு பின்னாடி வாங்க, நாங்கள் லட்சக்கணக்கான பேரை கைட் பண்ணுவோம், அவங்களுக்கு இந்த கிளாரிட்டி இருக்கா? இல்லை. ராஜாக்கள் மன்னர்களுக்கு கிளாரிட்டி இருக்கா? இல்லை. அதுதான் ரசூல்லா சொல்கிறாங்க, அடைக்கலம் கொடுத்தா, யாராவது ஒருத்தர் பிதத்துக்கு அடைக்கலம் கொடுத்தா அவனும் நாசம், அவனுடைய அமலும் நாசம், எதுக்கும் வெயிட்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 2654வது ஹதீஸ். அப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல முதலில் பிதத் இஸ்லாத்தில் நுழைக்கப்பட்டது எது? கிலாஃபத்தை மன்னராட்சியாக ஆக்குனது. இது ரசூலாவை சொல்லிட்டு போயிட்டாங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்கப்பா. தராவி 8 இருந்துச்சு 20ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான், என்ன திரை பார்க்குறது இங்கேன்னு இருந்துச்சு, இன்னொருத்தன் இப்படி பார்த்துட்டான், இதெல்லாம் பிதத்துன்னு சொல்லி குழப்புவோம். இதெல்லாம் பிதத்து கிடையாது. இதெல்லாம் வந்து இக்திலாஃப் மசாயில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள். பிதத்